ஹை गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part Timer சீசன் 2 ஓடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடிய 11th எபிசோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு. அதுவும் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் சரியா ஒரு அரை மணி நேரத்துல வந்துரும். அதையும் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நம்ம புது அனிமேக்குள்ள போய்டுவோம். ஆனா அந்த புது அனிமே என்ன ஆல்ரெடி நம்ம ஓட்டிங் செஷன்ல வச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமான விஷயம். அது என்னன்றத இதுக்கு அப்புறம் வரப்போற வீடியோல சொல்லியிருப்பேன். சோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் எமிலியா கிறிஸ்டல்ல பவரை யூஸ் பண்ணி அது எந்த டைரக்ஷனை காட்டுதோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவளுடைய ஃப்ரெண்ட் எரிக்கா இருக்கா இல்லையா, அவ இன்னைக்கு ஆசியில பார்க்க போறன்றதுனால மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படா அவன் வருவான்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கரெக்டா ஆசியில இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா என்ன கூட சைட்டனோ ஜூசனோ வந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த சைட்டனுக்கு வேற வேலையே இல்லையாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூட தான் சுத்துறான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கவும் ஆசியனும் சரி ஓகேங்க நம்ம வந்த வெளியே போய் பார்க்கலான்னு வர வழியில வாங்கிட்டு வந்த ரைஸ் கேக் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்டரி இவளுக்கு கொஞ்சம் கொடுக்க இவளும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்கிக்கிறா. ஏன்னா ஆசியல் ஃபர்ஸ்ட் டைம் இவளுக்காக ஒன்னு வாங்கி கொடுக்குறான் இல்லையா, அதனாலதான் கொடுங்க வாங்கி வச்சுக்கிட்டு சரி ஓகே இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டிவி வேணும், நார்மல் டிவி வேணுமா இல்ல எல்இடி டிவி வேணுமான்ற மாதிரி கேட்க இவங்க மூணு பேருக்கும் நார்மல்னாலும் என்னன்னு தெரியல, எல்இடினாலும் என்னன்னே தெரியல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் டிவி தான் அவ்வளவுதான். அதனால நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லவும் அது சரி உங்க கூட டிவி வாங்க வந்திருக்கேன், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாதுப்பா, டிவியை பத்தி உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். ஆனா அதே எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுக்கிட்டே உங்ககிட்ட சொன்னா நல்லா இருக்கும். சோ வாங்கல போயிட்டு ஆளுக்கு ஒரு ராமன் சாப்பிடலான்னு இவளுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான கடைக்கு கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கவும் சூசனோ மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் எடுத்து வாயில வைக்கிறா. ஏன்னா இந்த சாப்பாடுடைய ரேட் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வச்சு இந்த இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது எப்படி இருக்க போதோ தெரியலன்னு வாயில எடுத்து வச்சவ ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கவும் எப்பா என்னப்பா உனக்கு உண்மையாவே சாப்பாடு பிடிக்கலையன்ற மாதிரி கேட்க இல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஆனா எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னா இவங்க கம்மியான ரேட்டுக்கு விக்கிறாங்க ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது, அதனால இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி கேட்கவும் இங்க பாருப்பா சிம்பிள் தான், எக்கச்சக்க பேர் ஒரு நாளைக்கு இந்த ஷின்புக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனாலதான் அந்த கடையில இருக்கவங்க லாபத்தை எதிர்பார்க்காம வந்துட்டு போறவங்க வயிறார சாப்பிட்டு போகணும் நிம்மதியா மனசார வாழ்த்திட்டு போகணுன்றதுக்காக இவ்வளவு டேஸ்டா அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்கப்பா. சோ அதனால கம்மியான பிரைஸுக்கு கொடுத்தாலும் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரைஸ்ல டிவி வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் கேக்குறா. ஏன்னா இவங்களுக்கு எல்இடி டிவி நார்மல் டிவிக்கு வித்தியாசம் தெரியல. அதனாலதான் இவங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து நல்ல டிவியா ஒன்னு வாங்கி கொடுக்கலான்றதுக்காக அமௌண்ட் கேட்கவும் சைடுங்க உடனே எங்களுடைய அமௌண்ட் 26,000 சொல்ல ஆசியலும் ஆமாப்பா எங்களுடைய அமௌண்ட் 26,000 தான். ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு நல்ல டிவி கிடைக்குமான்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஜூசனோ டிவி வாங்குறதுக்காக 70,000 எடுத்துட்டு வந்திருக்கா. அதனால எங்களுக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்ல டிவியை வாங்கி கொடுப்பான்ற மாதிரி கேட்கவும் இவ்வளவு சரி ஓகே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன இந்த அமௌண்ட்லயே சூப்பரான ஒரு டிவி நான் உங்களுக்கு செலக்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு 80s கிட் மாதிரி தலையில விக்கையும் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்த ஒருத்தவன் இங்கிலீஷ்ல இங்க இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட ஸ்கூன் வேணும்ன்றதுக்காக ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால அதை பார்த்த உடனே சைடன் டக்குனு ஓடி போயிட்டு ஹலோ சார் யூ நீட் எ ஸ்பூன் ஓகே அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்ல தருமாறி பேசவும் வாவ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகே ஐ நீட் எ ஸ்பூன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஓகே நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் வெயிட் ஏமா இவருக்கு ஒரு ஸ்பூன் வேணுமா அதை மட்டும் கொடுத்து விடுமா இவர் போயிடுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் எமிலியாவுடைய ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவர் எப்படா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாருன்ற பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜப்பான் தான் மெயின் லாங்குவேஜ். இருந்தாலும் சைடன் இந்த இடத்துல தடுமாறியாச்சு இங்கிலீஷ் பேசுறான் இல்லையா, அதனாலதான் எப்படி சைடன் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசினாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் சைடன் கிட்டே நீங்க எப்படி இங்கிலீஷ் பேசுனீங்கன்ற மாதிரி கேட்க ஓ அதுவாப்பா எங்களுடைய கடை இருக்கு இல்லையா அதாவது மெக்டொனால்ட்ஸ் அதோடைய பிரான்ச் உலக நாடு முழுக்க இருக்குன்றதுனால நம்ம ஜப்பானுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ் அடிக்கடி எங்க கடைக்கு வருவாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட பேசி எனக்கு அரையும் குறையுமா இங்கிலீஷ் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இங்கிலீஷ்ல ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வெளியில வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி டேய் நான் அந்த உலகத்துக்கு வரும்போது என்னடா சொன்னேன் இங்க இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க சொன்னேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் லோக்கல் லாங்குவேஜான ஜாப்பனீஸ் மட்டும் தான் பேசுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ அப்படி இப்படின்னு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், நேத்துக்கு நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏன் தப்பாச்சு? ஏன்னா தெரியாதனமா நான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அவ இறந்து போயிருந்தானா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா நல்ல வேலையா அவளை அட்டாக் பண்றதுக்கு பதிலா மயக்கம் மட்டும் தான் போட வச்சிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆஃப் ட்ரீயை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு ஏதாவது கொடுக்குறீனா தெளிவா இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா நான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இப்ப இந்த உலகத்துல இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அதனால நான் ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் பார்க்கணும்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் தெளிவா இருக்கணும். சோ நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷனை தெளிவா கொடுடான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வைக்கிறான். இருந்தாலும் இவன் லைஃப் ஆஃப் ட்ரீ அதான் பத்தி பேசுறானே, அப்பனா இவன் யாரான்னு கேட்டீங்கன்னா இவன் வேற யாரும் கிடையாது, கேப்ரியல் சொன்ன அந்த வாட்சர் ஏஞ்சல். அதாவது அவனுடைய வேலையை எல்லாத்தையும் இன்னொரு ஏஞ்சல் செய்யறதுக்காக வந்திருக்குன்னு சொன்னா இல்லையா அந்த ஏஞ்சல் தான் இவன். அதனாலதான் நேத்திக்கு நான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண மாதிரி சீக்கிரமா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அட்டாக் பண்ணி எனக்கு தேவையானதை எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எமிலியா கிறிஸ்டலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எங்க மேஜிக் பவர் இருக்குதுன்றதை தேடி போயிட்டு இருந்தா இல்லையா, அவ இப்ப எங்கடா கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு இருக்கிறா, இந்த கிறிஸ்டல் எதுக்காக நம்மள இங்க கூட்டிட்டு வந்ததுன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இவள யாரோ ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரும் திரும்பி பார்த்தா சீக ஒடிய அம்மா. இருந்தாலும்
இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதுவாமா நீ உள்ள வா, நீ தெரிஞ்சு பண்ணு, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போவோம். இந்த இடத்துல சீக்கிரம் பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறா. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சைட்டன் ஆசில் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா. அதனால அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா டிவி வாங்குறதுக்காக கடைக்கு வர, இங்க இருக்கக்கூடிய டிவி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆகா இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு சூசனோவும் சைட்டனும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு டிவி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. எமிலியாவுடைய ஃப்ரெண்டு மட்டும் ஆசில் கிட்ட இங்க பாருப்பா, நான் ஒரு ஐடியா தட்டுமா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்குனீங்கன்னா பில்லு தனித்தனியா விழும், டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடைக்காது, உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஒட்டுக்கா ஒரு பில்ல போட்டு நீங்க டிவி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும், நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்கப்பா. அதனால இந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்கினா என்னன்ற மாதிரி கேட்க, ஆசில் ஒரு சந்தோஷத்துல இவளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, எங்க நீங்க சொன்ன ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ஏன்னா நான் காசு கம்மியா எடுத்து வந்திருக்கேன், என்னடா பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இப்ப கொடுத்த அந்த ஐடியா மூலியமா எங்களாலையும் ஒரு சூப்பரான டிவி வாங்க முடியும், உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு இவளுடைய கையை பிடிச்சிட்டு டைரக்டா ஓடி போயிட்டு சூசனோ கிட்ட கேட்கவும், அவளும் சரி ஓகே நீ சொல்ற ஐடியா கூட நல்லதா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சைடு நீ கிட்ட நான் ஒரு டிவி சூஸ் பண்ணிட்டேன், அது ஓகேவான்னு பாருப்பான்னு பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனா இவன் பேசுறது எதுவுமே இவளுடைய காதுல விழல. ஏன்னா ஆசியல் ஃபர்ஸ்ட் டைம் இவருடைய கையை பிடிச்சி பேசிட்டு போனதுனால அவர் என் கையை தொட்டுட்டாருல, ஆமா என் கையை தொட்டுட்டாருன்னு இவன் வேற ஒரு உலகத்துல டோட்டலாவே மேந்துகிட்டு இருக்கா. இதனால சைட்டனும் என்னடா இவன் நம்ம பேசுறத கேட்கவே மாட்டானே டக்குன்னு ஒரு கிளாப்ப போடவும், சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, இருக்கா உன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது நல்ல டிவி ஏதோ அதை பார்த்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பன்றதுக்காக தான், ஆனா நீ என்னடா இங்க வந்து டிவியை கூட பார்க்காம ஆசியிலேயே வச்சக்கண்ணு பார்க்காம பாத்துக்கிட்டு இருக்கிற, அதனால உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாச்சும் இருக்குதான்ற மாதிரி கேட்கவும், ஐயோ இல்ல இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு பயத்துல அப்படியே இந்த இடத்துல மைக்க போட்டுட்டா. இருந்தாலும் இவங்க ரொம்ப நேரமா இந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால சரி ஓகே போயிட்டு நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு சைட்டனும் சூசனும் ஒரு இடத்துல வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க, ஆசிலும் ரீகாவும் மட்டும் இன்னும் எதுவுமே வாங்காம, இல்ல அது வாங்கலாம் இதை வாங்கலாம், இல்ல இல்ல அது வேணும் இது வேணும்னு கப்புள்ஸ் மாதிரி கவுண்டர்ல நின்னுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இது எல்லாத்தையுமே சூசனோ பார்த்த உடனே இவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. அதனால இவ சைட்டன் கிட்ட ஹே அவங்கள பாரு, உனக்கு அவங்கள பார்த்தா என்ன தோணுதுன்ற மாதிரி கேட்கவும், அவங்கள பார்த்தாவா ஆசில் பழைய ட்ரெஸ் போட்டுருக்கான், அப்புறம் அந்த பொண்ணு ரீகா நல்ல சூப்பரா அழகான ட்ரெஸ் போட்டிருக்கான்ற மாதிரி சொல்லவும், கண்ணத்திலே ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு, ஹே சைட்டன் நீ சிங்கிளா சுத்துறதுனால உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அந்த பொண்ணு இன்னைக்கு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே தன்னை ஆசிலுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக தான், அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீக்கிரமா முடிச்சு வைக்கணும், ஏன்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய நார்மல் ஹியூமன்ஸுக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால இவங்களுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா அது நிறைய விஷயங்களை பாதிக்கும், இதுலயும் முக்கியமா இந்த பொண்ணுக்கு தான் ரொம்பவே பாதிப்பு கொடுக்கும், ஏன்னா சீகோவுக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும்ன்றதுனால அவன் நீங்க இந்த போனா கூட ரியாலிட்டியை ஏத்துப்பா, அவளால நிம்மதியா இருக்க முடியும், ஆனா இந்த பொண்ணுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாதுன்றதுனால நாளைக்கு இவளுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்க கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க, அதனால நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த பொண்ணுடைய மெமரி நம்ம ஆல்டர் பண்ணியாகணும்ன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க, சைட்டன் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான், ஏன்னா எப்ப இவங்க இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருந்து இவங்க போனாலும் சரி இல்ல இந்த இடத்துல இருந்தாலும் சரி அது இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது, எப்பயும் போலதான் இருக்கும், அதனால நீ தேவையில்லாம அவளுடைய மெமரி அழிக்க போற அது பண்ண போறன்னு எதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காத, நிலைமை கைமீறி போற மாதிரி இருந்ததுன்னா நாங்களே எங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிருவோம், அதனால இதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ரீகாவும் சூசனோவுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னு ஆசில்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, ஏன்னா இந்த உலகத்துக்கு அவ வந்ததுல இருந்து பக்கத்து வீட்லயே தங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்ற மாதிரி கேட்ட உடனே இங்க பாருப்பா அவளை எங்களுக்கு ஆரம்பத்துல பிடிக்கலனாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்குது, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா அவ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால ஒரு ஃப்ரெண்டா எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஆசிலுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கலான்றதுக்காக கரெக்டா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு வரா, ஆனா என்ன பண்றது இவங்க டிவி வாங்குறதுக்கே தான் காசு வச்சிருலையே, அதனாலதான் இல்லப்பா போன்லாம் இப்ப வாங்க வேணாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லன்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இன்னொரு நாள் அமௌண்ட் இருக்கும்போது வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் இவனுக்கு போனை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால இல்லங்க எனக்கு டிவியை பத்தி எந்த அளவுக்கு தெரியாதோ அதே மாதிரி போனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சோ நீங்க வந்து அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கவும், நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு தனியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே கேக்குறீங்க, அதுக்கு என்ன தாராளமா நான் வந்து ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு நல்ல போனாவே வாங்கி தரேன்னு ஆசையிலேயே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா, ஏன்னா இன்னைக்கு கூட்டமா வந்தாச்சு இன்னொரு நாள் தனியா வரேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனாலதான் இவன் கூட தனியா ஒரு நாள் டேட்டிங் போறேன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது கடையில எக்கச்சக்கமான ஷோகேஸ்க்காக டிவில வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிவிலாம் பட்டார் பட்டார்னு வெடிக்குது, ஆனா இந்த டிவிலாம் எப்படி வெடிக்குது எது மூலியமா வெடிக்குதுன்னு இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல, அதனாலதான் இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது சைட்டனுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான வேவ் வர மாதிரி தெரிய ஆசியல் கிட்ட உடனே இங்க பாருப்பா இந்த பொண்ணு இங்க நீ ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது உடனே கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்லவும், இவனு ஏன் எதுக்குன்னு கேட்காம வேக வேகமா இவளை கூட்டிக்கிட்டு சேஃபான இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான், ஏன்னா சைட்டனுக்கு வந்த அந்த வேவ் செலஸ்டியல் ஃபோர்ஸ் கூட சேர்ந்த ஒரு சோனார் வேவ், அதனாலதான் ரீகா இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போகணுன்றதுக்காக ஆசியல்ட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு போக சொல்லிட்டு சூசனோ கிட்ட இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு உன்னால ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சூசனோவுக்கு ஒரு போன் கால் வருது, யார்டான்னு பார்த்தா அந்த பக்கம் ஹாஸ்பிடலுக்கு போன எமிலியா தான், அதனால அவளும் இங்க பாருங்க உடனே வாங்க இந்த இடத்துல சீக்கோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி கத்திட்டு போனை கட் பண்ண, எமிலியாவுக்கு பக்கத்துல ஒரு லேடி நடந்து வந்து இவளை நின்னு பார்த்துட்டு ஓகே நீ வர வேண்டிய இடத்துக்கு தான்
வந்திருக்கின்ற மாதிரி பாத்துட்டு போறாங்க. ஏன்னா வந்தவங்க வேற யாரும் கிடையாது, எமிலியாவுடைய அம்மா தான். அதனாலதான் இவங்க இப்படி பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல சைட்டன் சூசனும் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீகோவுடைய அம்மா கிட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா இவங்க வெளியில போயிட்டு வரும்போது சீகோ வீட்டுல மயக்கம் மட்டும் தான் போட்டு கடந்திருப்பா. அதனாலதான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா, என் பொண்ணு கண்ணு முழிப்பாளான்னு கூட தெரியலன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணப்போ எமிலியா இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, சீக்கிரமா அவங்க செக் பண்ணிட்டு இதுக்கான பதில் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சூசன் இவளுடைய கையை பிடிச்சி போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஈஸ்லாவில் இருக்கும்போது இவ சர்ச்சில் தானே இருந்தா. அதனாலதான் இவளுக்கு சீக்கிரமா குணமாகணுன்றதுக்காக இவளுடைய கையை பிடிச்சி ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்து உட்காந்து எமிலி அந்த இடத்துக்கு எப்படி வந்தான்றது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. சூசனை மட்டும் நோட்ல ஏதோ ஒரு கணக்கை போட்டு பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இவ ப்ரே பண்றதுக்காக சீகோவுடைய கையை பிடிச்சாலியா, அந்த சமயத்துல அவளுடைய உடம்புல இருந்து செலஸ்டியல் ஃபோர்ஸ் கொஞ்சம் மியூட்டேட் ஆகிட்டு இருக்குது தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் மூலமா கால்குலேட் பண்ணவும் முடியும். அதனாலதான் எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இவ கையை பிடிச்சப்ப ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு கணக்கு போட்டு பார்த்தா இவளுக்கு அவளுடைய லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே மேஜிக்கா மாறிக்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனாலதான் இப்ப இவ கண்டுபிடிச்ச விஷயத்தை இவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஹியூமனுடைய லைஃப் ஃபோர்ஸ் மொத்தமா சேஞ்ச் ஆகி ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸா மாறினது இது வரைக்கும் இவங்க பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அதனாலதான் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திரும்ப அந்த சோனார் வேவ் மூலியமா இங்க இருக்கக்கூடிய டிவிஸ் கூட உடையுது. அதனால சீகோ ஏதாவது ஆயிடுச்சு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா சீகோக்குள்ள எதுவுமே அவ்வளவு நார்மலா படுத்தா இருக்கிறா. இருந்தாலும் சைடனுக்கு ஆசியலுக்கு தான் அந்த வேவ் மூலியமா தலைவலி ஏற்படுது. ஏன்னா இவங்களுக்குள்ள செலஸ்டியல் ஃபோர்ஸ் கிடையாது, டீமன் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அதனாலதான் போன தடவை வந்த வேவை விட இந்த தடவை வந்த வேவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இவங்களுக்கு தலைவலி, அவர் முடி சிலுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு இருக்க. இவங்க தனித்தனியா பிரிஞ்சு போய் இந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களான்றதை தேடி பார்க்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க டிவி ஷோரூம்ல இருக்கும்போது அங்க ஒரு அட்டாக் நடந்துச்சு, அப்புறம் இங்க இருக்கும்போது இங்க ஒரு அட்டாக் நடந்துச்சு இல்லையா. அதனாலதான் நம்மள அட்டாக் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த வேவ் யூஸ் பண்றாங்களாட்டுக்கு. சோ அவங்க பக்கத்துல இருக்கணும்னு இவங்க தனித்தனியா வந்து பிரிஞ்சு தேட ஆரம்பிக்க கரெக்டா ஆசிலும் சூசனும் இருக்கிற இடத்துக்கு இப்ப லூசிபர் வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட கேப்ரியல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனான்ற விஷயத்த சொன்னதும் இது கேப்ரியல் நம்ம வீட்டுக்கு வந்தானா, திரும்ப ஏதாவது அட்டாக் பண்ண வந்தானா, இல்ல அவன் அந்த ஃபோர்ஸை உருவாக்குறானா, என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு அது சரியா தெரியல ஆசியல். பட் அவங்களுக்கும் இந்த டிவி வெடிக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் காலையில மீட் பண்ணும்போது சில விஷயங்களை பத்தி என்கிட்ட கேட்டான், அப்புறம் இன்னும் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னான். அதனாலதான் அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது, உங்ககிட்ட சொல்லன்றதுக்காக கிளம்பி வந்தேன். ஆனா அதுக்குள்ள நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதனால சீக்கிரமா சைடனை பார்த்து நிறைய விஷயங்களை சொல்லணும்னு கரெக்டா சைடனை கண்டுபிடிச்சு வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வாட்சரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா வாட்சர்ன்ற அந்த ஏஞ்சல் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல்ஸ். அதாவது தப்பு யாராச்சும் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல யாராச்சும் மன்னிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய இமார்டலிட்டியை புடிங்கிட்டு அவங்கள லூசிபர் மாதிரி ஒரு ஃபாலன் ஏஞ்சலா மாத்தி ஈஸ்லாவுக்கு அனுப்பி வச்சிருவான். ஆனா அந்த விஷயத்தை அவன் மட்டும் தனியா செய்யறது கிடையாது, அவன் கூட சேர்ந்து ஆல்ரெடி நம்மள அட்டாக் பண்ண வந்த அந்த ஏஞ்சல் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுமே எனக்கு சொர்க்கம் பிடிக்கல, எனக்கு பூமி தான் பிடிச்சிருக்குதுன்னு இங்கே வந்து செட்டில் ஆனதுனாலதான் அவன் பழைய கணக்கை எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றதுக்காக திரும்ப பூமிக்கு வந்திருக்கான். அதாவது யாரெல்லாம் சொர்க்கமும் வேணா ஈஸ்லாமும் வேணாம் இந்த பூமியில ஏஞ்சல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் ஃபாலன் ஏஞ்சலா மாத்தி திரும்பவும் அவங்களுக்கு ஈஸ்லாவுக்கு அனுப்புறது தான் இப்போதைக்கு அவனுடைய வேலை. அது கூடவே சேர்த்து கேப்ரியலால பண்ண முடியாத விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல கேப்ரியல் அவனுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா காலையில வீட்டுக்கு வந்தவன் வேணும்னே என்கிட்ட சைடனுடைய ஹிடன் ட்ரெஷரி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாட்சர் எதுக்காக பூமிக்கு வந்திருக்கான், அவன் என்ன பண்ண போறான் எது பண்ண போறான்றத சொன்னது மட்டும் இல்லாம அவன் வேற யாரையும் தேடிக்கிட்டு இருக்கிறத பத்தியும் சொன்னான். அதனால அவன் தேடிக்கிட்டு இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆட்டுக்குன்ற மாதிரி சொல்லவும் எமிலியாவே டக்குன்னு வந்து அவன் தேடிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை என்னுடைய அம்மாவை தான். ஏன்னா என்னுடைய அம்மா பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. ஆனா இப்ப ரீசென்ட் டேஸா அவங்க என்டிஎஸ்லாக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த பூமிக்கு வந்ததா எனக்கு சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதனால எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்புறம் இவங்க பண்ணக்கூடிய அட்டாக் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க என்னுடைய அம்மாவை பிடிச்சி ஃபாலன் ஏஞ்சலா மாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு என்னதான் என் மேல பாசம் இல்லைனாலும் எனக்கு எங்க அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க என்னுடைய அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருந்து அடிச்சு அவங்களை துரத்த போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். சைடனோ சரிப்பா நானும் உன் கூட வந்து சண்டை போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் எதுக்கு வரான்னு எமிலியாவுக்கு தெரியல. அதனால நீ எதுக்கு என் கூட சண்டை போட வர போறன்ற மாதிரி கேட்கவும் ஆசில் உடனே இங்க பாருங்க எமிலியா, நாங்க இப்ப சண்டை போடுறோம்னு சொன்னதுக்கு காரணமே சீகோ தான். ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய வேவ்ஸ்ல எக்கச்சக்கமான செலஸ்டியல் ஃபோர்ஸ் இருக்குது. சோ ஒருவேளை அந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ் தான் சீகோவை ஏதாவது ஒரு வகையில பாதிச்சு இருக்கணும். அது மட்டும் இல்லாம சீகோ தான் இந்த புது டீமன் வேர்ல்டுக்கு எதிர்காலத்துல ரூலரா மாற போறவங்க. ஐ மீன் சைட்டனுக்கு கீழே இருந்து இந்த உலகத்தையே ஆள போறவங்க. அதனால அவனுக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ணாங்களோ தெரியாம அட்டாக் பண்ணாங்களோ அது இந்த உலகத்தோடைய வருங்கால ரூலரான சீகோவை பாதிச்சிருச்சு. சோ அதனால தான் நாங்க உங்க கூட சேர்ந்து சண்டை போட போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே தூக்கத்துல இருந்த அல்லாஸ் ராமோஸும் திரும்ப தன்னுடைய நார்மல் ஃபார்முக்கு மாறி வந்துட்டு அம்மா அம்மா நீங்க பேசுறதுல கேட்டேன், அக்கா எங்க போனாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கவும் அலாஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா இருக்கேன்ல நான் பாத்துப்பேன், நீ என்கிட்ட வாடா செல்லக்குட்டின்னு அலாஸ் ராமோஸை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அவனுக்கு எந்த இடத்துல இருந்து அந்த வேவ் அட்டாக் பண்றானோ அந்த இடத்துக்கே நம்ம போய் அட்டாக் பண்ணலாம்ன்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய 2 டவர்
பவரை பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய எமிலியாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க டைரக்டா இப்ப சீகோவை பாக்குறதுக்காக வந்தது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செயின்ல இருந்த ரிங் எடுத்து இவளுடைய கையில போட்டு விடுறாங்க. அதாவது எசட் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதோடைய கிறிஸ்டல் மூலமா செய்யப்பட்ட ஒரு மேஜிக்கல் ரிங் தான். அதனாலதான் அந்த ரிங்கை போட்டு விட்டதுக்கு அப்புறம் சீகோ எதுக்கும் கவலைப்படாத, நீ சீக்கிரமா அந்த ரிங்கோடைய பவரால எழுந்துருவ. ஏன்னா அந்த ரிங் யாருக்கிட்ட இப்ப வந்து சேரணுமோ கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா எதிர்காலத்துல உருவாக போற டாட்டோடைய அம்மாவே நீந்தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னதான் கொஞ்சம் சட்டில்டா அப்படியே வந்துகிட்டு இருந்தாலும் போக போக இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றத நோக்கி இந்த ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கலாம், ப்ரோ கடைசியா எமிலியாவுடைய அம்மா டாட்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அம்மாவா மாற போறேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் என்ன ப்ரோ எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது அதை உங்களுக்கு நான் ரிவீல் பண்றேன். சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன். ஆனா அது ஒன்னும் நாளைக்கோ இல்ல மறுநாளோ வர போறதுல கிடையாது. ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்துல அப்லோட் ஆயிடும். சோ நீங்க பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.